ஒர்க்கதோலி நான் மச்சு ஒர்க் ஃப்ரம் ரெண்டல் ஹவுஸா? ஆமாம் மச்சி. நீ என்ன ஒர்க் ஃப்ரம் ஓசி ஹவுஸா? என்ன மச்சு பின்ன என்னடா 2 மாதம் ஆச்சுடா நீ வாடகை கொடுத்து. எப்போ தான் தரப்போகிற? அத்தியா அசிங்கப்படுத்துகிற. இந்த மாதம் பாரு மச்சி, 2 மாதம் 2 சேர்த்து உனக்கு ஃபுல்லாக கொடுக்குறேன். எப்படி தருவ? சொல்கிறேன் மச்சி. மச்சி நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வரப்போ பஸ்ஸில் கூட ஒருத்தன் உட்காந்து வந்தான்டா. ரொம்ப நல்லவன் போல தான் தெரிஞ்சானு. அவங்ககிட்ட பொலேரோ கார் ஒன்று இருக்கா மச்சி, ரெட் கலரில் 2020 மாடலாம். அவனுக்கு ஏதோ ஃபேமிலி அர்ஜென்சி போல மச்சி, அதனால் விற்கிறானா. ஸோ என்னை பார்த்தா அவனுக்கு ஏதோ நல்லவன் போல தெரிஞ்சிருக்கு போல. சாமி வேற அதனால் நான் வாங்குற மாதிரி இருந்தால் 2 லட்ச ரூபாய்க்கு தரான்னு சொல்லியிருக்கான் மச்சி. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், அவங்ககிட்ட போயிட்டு 2 லட்ச ரூபாய்க்கு வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கன்சல்டன்ட் கேளு எங்கேயாவது போயிட்டு 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா விற்றோம்னா வந்து 2-3 லட்ச ரூபா லாபம் கிடைக்கலாம் மச்சி. எப்படி? என்ன ஒரு புத்திசாலித்தனம். சரி அது ஓகேடா. நீ 2 மாதம் வாடகையே தரல, நீ எப்படி 2 லட்ச ரூபா போட்டுவ? என்னாமாச்சு? அதான் நீ இருக்கல்ல. எது நானா? நீ தரமாட்டியா? டேய் இல்லைடா, 2-3 லட்ச ரூபா வருது இல்லை, நீ இன்வெஸ்டராக இருக்குல்ல, நீ 50% எடுத்துக்க. 1 லட்சம் வந்துச்சுன்னா 1.5 லட்சம் நீ எடுத்துக்க, 1.5 லட்சம் நான் எடுத்துக்கிறேன். 2 லட்சம் வந்துச்சுன்னா 1 லட்ச ரூபா நீ எடுத்துக்க, 1 லட்ச ரூபா நான் எடுத்துக்கிறேன். இல்லை மச்சி, அதெல்லாம் சரிப்பட்டு வராது, வேணாம் ஓ. டேய் நான் உங்கள்கிட்ட வந்து எதுக்கு கேட்பேன்? என்னடா நீ தான் விற்கிறதெல்லாம் எக்ஸ்பர்ட் இல்லை? இதுன்னு இப்போ ரீசெண்டாக வந்து என்னோட புல்லட்டை வந்து 1 லட்ச ரூபாய்க்கு தான் கன்சல்டன்ட் எல்லாத்தையும் கேட்டாங்க. ஆனால் நீ 1.5 லட்ச ரூபாய்க்கு விற்றுன்னு இதுமாரி ஐடியா சொல்ல மச்சி. 2 லட்ச ரூபாய்க்கு வாங்கி நம்ம வந்து 4 லட்ச ரூபாய்க்கு விற்று இல்லை 5 லட்ச ரூபாய்க்கு விற்று நல்லா லாபம் பார்க்கலாம்ல. சரி கழுதையா நீ போலந்து தொலைஞ்சிட்டேன் மச்சி. காரை விற்கிறதுக்கு முன்னாடி காரோட ஆக்சுவல் மார்க்கெட் வேல்யூ வேணும்னு நம்ம தெரிஞ்சு. ஸோ நான் செக் பண்ணி பார்த்த வரையும் மஹேந்திரா பொலேரோ வந்து 8 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரையும் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸே வந்து வருது இப்போ புது காரெல்லாம். ஸோ அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் வந்து பார்த்தோன்னா ஒரு 5 லட்ச ரூபா வரையும் விற்கலாம். ஸோ அதனால் நம்ம நாளைக்கு என்ன பண்ண போகிறோம்னா, கார் எடுத்துகிட்டு போயிட்டு கன்சல்டன்ட் கிட்ட விட்டு கேட்க போகிறோம், அவன் எவ்வளோக்கு எடுத்துக்கிறான்னு பார்ப்போம். அப்படியே வந்து பார்த்தோன்னா பின்னி கார்ஸ் 24 3 ஆப்பெல்லாம் இருக்கு மச்சி, அதில் அப்பாயின்மெண்ட்டை போட்டு விட்ருவோம். அவங்க வந்து காரை செக் பண்ணிவிட்டு அந்த கார் எவ்வளோக்கு போவோம் எவ்வளோக்கு எடுத்துப்போன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதை பொறுத்து நம்ம வந்து கன்சல்டன்ட் கிட்ட வைக்கிறதா இல்லை இவங்க கார்ஸ் 24 இல்லை வந்து ஸ்பின்னியில் வைக்கிறதான்னு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். என்ன சொல்கிறேன்? இப்போ பிரச்சனை என்னென்னா, அவங்ககிட்ட கார் இருக்குது, நம்ம கார் எடுத்துகிட்டு வந்து கன்சல்டன்ட் கிட்டலாம் கேட்டு நம்மளால் ரேட் எல்லாம் எவ்வளோன்னு செக் பண்ண முடியாது. அதனால் வேறு ஏதாவது ஆல்டர்னேட் சொல்யூஷன் சொல்லு மச்சி. ஓ அதுதான் இருக்குல்ல. சரி மச்சி, உங்கள்கிட்ட வந்து காரோட ஃபோட்டோ நம்பர் அப்புறம் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கா? என்கிட்ட வந்து ஃபோட்டோ இருக்குது, அவன் ஃபோட்டோ ஷேர் பண்ணிட்டான். அப்போ சரி. ஸோ நம்ம ப்ரௌசரில் போய்ட்டு கார் வேல்யூ செக்னு சொல்லிட்டு போட்டோம்னா அதில் வந்து 2வது 3வது லிங்காக வந்து பார்த்தோன்னா ஆரஞ்சு புக் வேல்யூன்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் வரும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போனோம்னா சில டீட்டெயில் எல்லாம் கேட்கும். அதை ஃபில் பண்ணோம்னா நமக்கு கரண்ட்டாக இப்போ வந்து எவ்வளோக்கு விற்கலாம் அப்படின்ற டீட்டெயில் வந்து கொடுத்துரும். அது கண்டிஷன் பேஸ் பண்ணி நம்ம வந்து செலக்ட் பண்ணோம்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து வேல்யூ சொல்லும். சூப்பர் மச்சி. அப்போ நம்ம இப்போயே வந்து நம்ம காரோட டீட்டெயில் போடுறோம், செக் பண்ணுறோம், எவ்வளோ வருதுன்னு பார்க்குறோம். என்ன சொல்கிறேன்? ஓகே சொல்கிறியா நீ? சரி, காரோட மேக் என்ன? மேக் வந்து மஹேந்திரா மச்சி. மாடல் 2020 BS6 போகிறான் மச்சி. அது BS6 தான் மச்சி வரும். அது கிலோமீட்டர் எவ்வளோ மச்சி ஓடி இருக்குது? 40,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கான் மச்சி. என்ன மச்சி 7 லட்ச ரூபா வருது? செம மச்சி, பைத்தியக்காரன் மச்சி. 2 லட்ச ரூபாய்க்கு தராங்க சொல்லியிருந்தான். சரி, ஓரளவுக்கு கண்டிஷன் மோசமாக இருந்தாலும் நமக்கு 5 லட்ச ரூபா வரைக்கும் போகும் மச்சி. சூப்பர் மச்சி. நீ ஃபோட்டோ இருந்தால் ஷேர் பண்ணு, நம்ம OLXல போட்டு விட்றலாம். சரி மச்சி, இப்பயே வேணால் OLXல போட்டுக்க, நான் ஃபோட்டோ ஷேர் பண்ணுறேன். நாளைக்கு போகிறோம், கார் எடுக்கிறோம், யாராவது வந்து கேட்டானா அவங்ககிட்ட காரை தள்ளி விட்டு நாளைக்கே லாபம் வந்துச்சுன்னா பிரித்து எடுத்துகிட்டு போயிட்டே வரலாம். ஷேர் பண்ணி விடு மச்சி. மனப்புறம் பண்ண மச்சி. வந்துடுச்சா? என்னடா அனுப்பியா? டேய் இது என்ன காருன்னு தெரியுமா? நம்பர் பிளேட் எல்லாம் பார்த்தியா நீ? வண்டி நம்பருக்கு என்ன மச்சி? நாமளா வண்டி வச்சு ஓட்ட போகிறோம்? எவனோ தானே வச்சு ஓட்ட போகிறான், நமக்கு என்னத்துக்கு தேவை? டேய் பைத்தியக்காரா, அதில் ஜின்னு மென்ஷன் பண்ணியிருக்கே, தெரியுதா அவனுக்கு? என்ன மச்சி ஜின்னா என்ன? அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறோட இனிஷியலாக கூட இருக்கலாம். அதெல்லாம் போயிட்டு நம்ம கேட்டுருக்க முடியுமா? டேய் ஜின்னா கவர்மெண்ட்ரா. ஒன்லி கவர்மெண்ட் வெஹிக்கிளுக்கு மட்டும் தான் ஜின்னு கொடுப்பான், மற்ற எந்த வெஹிக்கிளுமே தரமாட்டான். கவர்மெண்ட் வெஹிக்கிளுக்கு மட்டும் தான் ஜியா? ஓ சரி மச்சி, அப்போ நம்ம OLXலாம் போட தேவையில்ல. நம்ம கார் வாங்கி நேராக கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கே போயிட்டு அங்கே போய் விட்டுடலாம். என்ன சொல்கிறேன்? எனது கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் கவர்மெண்ட் வெஹிக்கிள் விற்பியா? எல்லாம் ஐயோ